ஹலோ, இன்னைக்கு ரீடிங் கொஞ்சம் லேட்டு. மார்னிங் ரீடிங் பண்ணலாம் பார்த்தேன். கொஞ்சம் திரும்ப டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணதுனால கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டேன் ரீடிங். நான் எனக்கு ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அதனால் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டேன். கொஞ்சம் இந்த கௌரி ஷெல்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்ட்ஸில் ஆரக்கிள் கார்ட்ஸ், டாரோ கார்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம மெசேஜஸ் பார்க்கலாம். ஏதாவது சேனல் மெசேஜ் வந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. விமன்ஸ் டே இன்றைக்கி மட்டும் கொண்டாடாமல் எப்போவுமே விமன்ஸ் லேடிஸ் நம்ம எப்போவுமே வந்துட்டு எல்லா நாளுமே நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படி இருந்தால் பத்தாது. அதே மாதிரி மேபி இன்கேஸ் மேல் யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, அவங்க லைஃப்பில் அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் அவங்கள எப்போவுமே அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஹாப்பியாக நடத்தணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, ஓகே ஃபைன். இந்த ரீடிங் விமன்ஸ் டே ஸ்பெஷலாகவும் எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக சில சேஞ்சஸ் பண்ணலான்னு யோசிக்க தெரியல, பார்ப்போம். ரீடிங் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ரீடிங் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கௌரிஷஸில் நம்ம பார்த்துடலாம். உங்கள் மைண்டில் எதனா ஒரு விஷயங்கள் ஆன்சர் தெரியணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நான் ரீடிங் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா விஷயம் உங்களுக்கு தெளிவு வேணும், தெரிஞ்சுக்கணும்னா அதை ஒரு இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் இங்கே வருதான்றதை பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன உங்கள் மைண்டில் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றதை நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. ஜஸ்ட் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கண்ண மூடி மெடிடேஷனாக ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் மைண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. உங்களுடைய கொஸ்டின்ஸ் மைண்டில் கேட்டுக்கோங்க. ஓகே, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கணும் கேள்வி, அதுக்கான ஆன்சரில் வரதான் பார்ப்போம். ஓகே, இது கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் மெசேஜஸ் ரெசிடென்ட் ஆகணுன்றது கிடையாது. சில பேருக்கு ரெசிடென்ட் ஆகலாம், சில பேருக்கு இல்லை. ஓகே, எப்படி ரீடிங் வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்காதீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு இல்லைன்னா மெசேஜ் வேறு யாருக்குன்னா மெசேஜாக இருக்கும். ஓகே, எடுத்தோடனே ஒரு சேனல் மெசேஜ் வந்துருச்சு ஸ்டார்டிங்லேயே. எனக்கு ட்ராக் மாறி யாரோ ஒருத்தவங்க போய் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய எப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் ஒரு தனிப்பிரிவு, யாருக்குலேயும் நீங்கள் சீக்கிரம் சேர மாட்டீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னே எல்லாருமே உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி, உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி, எந்த விஷயத்துலையும் உங்கள்கிட்ட சஜஷன் எதுவுமே கேட்காத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அப்படி அந்த டைம் ஃபீல் பண்ணீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கே ஒரு தெளிவு சில பேர் கிடச்சிக்கும். ஏன்னா நீங்கள் வேறு, அவங்க வேறு, உங்கள் எனர்ஜி வேறு, அவங்க எனர்ஜி வேறு. உங்களோட எனர்ஜின்றது அந்த ஒரு ஆட்டு மந்தன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க, தனியாக வந்து விழுது. ஆட்டு மந்தை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. நீங்கள் வந்து அப்படி இல்லை. நீங்கள் எப்போவுமே ஒரு தனிப்பிரிவு. அதனால் எப்போவுமே தனியாக சிங்கிளாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். உங்களுடைய ஜேர்னி வேறு, மற்றவங்க மாதிரி கிடையாது. இந்த ரீடிங் பார்க்குற உங்களுடைய ஜேர்னி வேறு. காட் உங்களுக்காக பிளான் பண்ண விஷயங்கள் வேறு. இது வரைக்கும் நிறைய பேர் அவங்க லைஃப்பில் எதிர்பார்க்காத, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத சில விஷயங்கள் உங்களுக்கு டாஸ்க் மாதிரி கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அந்த டாஸ்க் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் நீங்களும் முன்னேறணும், மற்றவங்களையும் முன்னேற்ற வைக்கணும். அப்படின்னா உங்களுக்கான லைஃப் ஜேர்னின்றது தனியாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ வருஷங்கள் அவங்களுடைய லைஃப் ஜேர்னின்றது தனியாக தான் இருந்திருக்கும். மற்றவங்கள மாதிரி நம்ம ஏன் ஹாப்பியாக இல்லை, மற்றவங்க மாதிரி நமக்கு ஃபேமிலி அந்த மாதிரி அமையலை, நமக்கு ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள், நமக்கு இப்படி நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் இப்படி இருக்கல. ஏன்னா நீங்கள் தனிப்பிரிவு. அதனால்
சோசன் ஒன்ஸ் எல்லாருமே சோசன் ஒன்ஸ் கடவுள் ரொம்ப அதிகமான அன்பு வச்சிருக்கிற பர்சன்ஸ், உங்களுக்காக சில டாஸ்க் வச்சிருக்க பர்சன் சோசன் ஒன்ஸ். நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த பர்சன்ஸ். ஓகேவா? Oh my gosh. ஓகே, நான் அந்த இது எடுத்துடுறேன். ஓகே, எனக்கு இங்கே எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அது விஷயங்களால நீங்கள் செப்பரேட் ஆகிருக்கீங்க. எந்த விஷயங்களாக இருக்கட்டும், பர்சன்ஸாக இருக்கட்டும், சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய பர்சனாக இப்போ நீங்கள் மாறி இருக்கீங்க. உங்களுடைய ஜேர்னி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான அந்த வெளிச்சம், அந்த ஒரு நல்ல லைஃப் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. நெகட்டிவ் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. நெகட்டிவ் பர்சன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய இந்த ஒரு லைஃப் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. யாருன்னா என்னை கேட்காதீங்க, கேமரா மேம் இப்படி வச்சு எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்படி ரீடிங் பண்ணுறதுல எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால இப்படி பண்ணுறேன். பிஃபோராக சொல்லிடுறேன், நான் கண்டிப்பாக என்ன கேட்பீங்க, அதனால் சரியா? அந்த மாதிரி ரீடிங்கும் ஒன்ஸ் பண்ணுறேன், நான் அப்பப்போ கொஞ்சம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். உங்களை நீங்களே நிறைய விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒதுங்கி வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி வச்சுருக்கீங்க. நிறைய விஷயங்கள்லேருந்து, நிறைய பர்சன்ஸ் கிட்ட இருந்து, சிச்சுவேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் கீப் பண்ணியிருக்கீங்க டிஸ்டன்ஸ். உங்கள் லைஃப்பில் எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால் சாதிக்க முடியாமல் இருந்ததோ, ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தீங்களோ, எங்கே போனாலும் நோன்ற பதில் கேட்டுட்டு இருந்தீங்களோ, இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எல்லாமே நீங்கள் ஒரு தனியாலாம் இருந்த அந்த விஷயங்களை நீங்கள் மூவ் ஆன் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. இல்லை இனி சில பேர் சாதிக்கக்கூடிய பர்சனாகவும் இருப்பீங்க. அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ், நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஃபெயிலியராக இருக்கீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு எப்பவுமே டவுனாக உங்களை காமிச்சிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் லெவல் ஹாய் வர போகிறீங்க. ஓகே, கண்டிப்பாக யாரோ மல்லிப்பூ வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தலையில் வச்சுருக்கலாம், இல்லை சாமி படத்துக்கு வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மல்லிப்பூ ஸ்மெல் எனக்கு வருது. மல்லிப்பூ அதிகமாக வருது ஸ்மெல். ஏன்னா இங்கே மல்லின்ற அந்த ஒரு இது எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை, கிடையாது. அந்த ஸ்மெல் எனக்கு வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மல்லின்றது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஒரு ஃப்ராக்ரன்ஸ். நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலை நோக்கி தான் ஒரு 50-50ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே பார்க்குறவங்கள 50% பீப்புள் வந்து உங்களுடைய லைஃப் வேறு விதமாக நீங்கள் மாற்றி அமைக்கிறதில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. அதில் 50% பீப்புள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சைட், நீங்கள் அந்த ஒரு பாத் சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்மீகம்ன்ற அந்த ஒரு பாத்தில் நீங்கள் அதில் மும்முரமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதும் படிக்கிறதும் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறீங்க. இதுக்கு இடைப்பட்ட யாரோ ஒரு 10% வச்சுக்கலாமா, 9 to 10% யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா பர்சன். அவங்க வந்து இங்கேயும் போகாமல் அங்கேயும் போகாமல், நான் இந்த 50 கூட சேரவா இல்லை அந்த 50% கூட சேரவான்னு தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே சேராமல் தனியாக ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கன்ஃபியூஷன்ஸ்ன்றது உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் லைஃப்பில் சில விஷயங்கள் நான் சரி பண்ணட்டுமா, இல்லை நான் ஆன்மீகத்தில் போகட்டுமா, இல்லைனா எனக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணணும், என்னோடய லைஃப் நான் சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோடய கெரியர் சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறீங்களே தவிர எந்த விதமான ஒரு ஆக்ஷன்ஸும் எந்த விதமான ஒரு அடுத்த ஒரு முயற்சியும் எதுவுமே இல்லாமல் இருக்கிறீங்க.
நீங்கள் இப்படியே ஒரு சென்டராக இருந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க. மீதி சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அந்த பார்ட் சூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே ஒரு ஹை ரேங்கிங் பர்சனாக வந்துட்டுருக்கீங்க ஸ்பிரிச்சுவலில். அதே சமயத்தில் கடவுளோட அதிகமான ஒரு ப்ரொடெக்ஷன், பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. லைஃப்பில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் விரும்புகிறீங்க அந்த மாதிரி நான் லைஃப் நீங்கள் வாழ்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. பாதி பேர் உங்களோட லைஃப் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் ஆன்மீகத்தில் இன்னொரு லாஸ்ட் ஃபைனலாக போட்டுட்டு நம்ம வேறு பார்ட்ஸாக பார்ப்போம். ஹெல்த் விஷயம்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் விஷயம் கொஞ்சம் நீங்கள் கேர் பண்ணணும். யாருன்னா ஒருத்தவங்க லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. பார்க்குறவங்கள லங்ஸில் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கலாம். சடன் மூச்சு அந்த ப்ராப்ளம் இருக்குது. லங்ஸில் ஏதோ அடைப்பு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரீத்திங் இஷ்யூஸ்ன்றது கண்டிப்பாக சில பேருக்கு யாருக்கும் இருக்குது அந்த மாதிரி. இல்லை நீங்கள் வந்துட்டு யோகா அந்த மாதிரியில் ப்ரீத்திங் அந்த மாதிரியான சில இந்த யோகா அந்த இது பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சில பேருக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸாக இருக்கலாம். உங்களுடைய டயட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால, ஸ்லீப் சரியாக நீங்கள் தூங்காததுனால, ஸ்ட்ரெஸ்னால் இதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணுங்கள். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஓகே, ஃபைனல் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன்றது இருக்குது. ஏரிஸ், லியோ, சாஜிடேரியஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். வாட்டர் சைன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். விர்கோ சிக்னிஃபிகண்ட். விநாயகர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நிறைய காசிப்ஸ் இருக்குது. அது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். காசிப்ஸ்ன்றது எல்லாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போயிட்டுருக்கீங்க. எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் இன்வால்வ் ஆக விரும்பலை. எந்த விஷயத்துலையும் மேபி உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் க்ளோஸான பர்சன், க்ளோஸ் ஃப்ரெண்ட், இல்லை ஆஃபீஸ் இடத்துல உங்களுக்கு க்ளோஸானவங்க கிட்ட பேசுகிறவங்க ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் அவங்க தலையிட்டு உங்களை பற்றி அவங்களும் சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ஓகே, இது அவங்களுக்கான கௌரிஷஸ் மெசேஜஸ். ஓகே, உங்களுக்கு இதில் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் மைண்டில் யோசித்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வருதான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தணும். கலெக்டிவ் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பதில். ஒரு நிமிஷம், சாரி. ஒரு ஏதோ ஒரு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட். இதனால் நிறைய கோசிப்ஸ்னால சில விஷயங்கள் உங்களுக்கு க்ளோஸானவங்க இல்லை க்ளோஸான பர்சன்ஸ் அவங்க மூலியமாக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படுறது, அவங்க எப்படி சொன்னாங்கன்ற சில விஷயங்கள் உங்கள் காதுபட வர்றது, புதுசாக சில விஷயங்கள் புதுசாக எதனா ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைக்கணும். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கேட்காதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். மற்றவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க.
கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். என்ன இங்கே ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. தேவையில்லாமல் யாரோ வந்த மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் நான் கூப்பிடவில்லை. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டேபிளாக உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுல ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுருக்கீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் வெளியில் வருவீங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்துல வெளில வருவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஸ்டேபிள் அந்த மாதிரியான விஷயமாக தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் போட்டி போடுற மாதிரி இருக்குது. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம், அது கொஞ்சம் நடுவில் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் நடந்துக்கிற மாதிரியும் இருக்கலாம். சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில விஷயங்கள் நடக்கிறது. லைஸ் கண்டிப்பாக நிறைய பொய் உங்களை சுற்றி நிறைய பொய் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள், பொய்யான விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஒரு மனசளவில் எடுத்துகிட்டு போவாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சில பேருக்கு உங்களுடைய பார்ட்னர் சைட்லேருந்து எதுனா விஷயங்கள் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டில் வந்துட்டு நீங்கள் ட்ராப் ஆகணும், நீங்கள் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணுன்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. உங்களில் சில பேர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் மாட்டின மாதிரியும் இருக்குது. ஆனால் ஒருத்தர் 2 பேர் நீங்கள் ட்ராப் ஆன மாதிரி, இதில் நம்ம எப்படி வெளில வருது, நம்ம எப்படி வெளில போக முடியுமா முடியாதான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்குது உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஹீல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகணும். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் இன்னும் பாஸ்ட்லேருந்து இன்னும் சில பேர் தான் அப்படி இருக்கீங்க, எல்லாரும் இல்லை, அப்படியே இருக்கிறீங்க சில விஷயங்கள். இன்கேஸ் நீங்கள் வேறு யாரோ ஒருத்தங்களுக்காக நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்குது. பார்க்குறவங்கள யாருன்னா வேறு ஒருத்தவங்களுக்காக நீங்கள் கவலைப்படுற மாதிரி, அவங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், இல்லை ஹெல்ப் பண்ணலாமான்ற யோசிக்கிற மாதிரியும் இருக்குது. மேபி சில பேருக்கு உங்களுடைய ஏஜோட ஒரு கம்மி வயசு பர்சனாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற பர்சன். சில பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஷோ ஆஃப் காயின்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள், 10 ஆஃப் காயின்ஸ். நீங்கள் நினச்ச ஏதோ விஷயம் எல்லாமே சக்ஸஸில் தான் இருக்குது. ஆனால் நீங்களாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்களாக போயிட்டு ஆப்பு வாங்குகிற மாதிரி இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வேறு, அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் வேறு. கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும், அது மணி விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான ஒரு மூல முடுக்கு இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நிம்மதி இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ, அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான மற்ற விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்காக இருக்குது. ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுங்கள். ஓகே, இந்த கார்டில் என்ன மெசேஜ் வந்து பார்த்துட்டு ரீடிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
யாரது 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 அப்படின்னா க்ளவுன் வராங்க. க்ளவுன் சிக்னிஃபிகண்ட். க்ளவுன் appearances, humiliation, feeling ashamed. சில பேர் வந்துட்டு உங்களை வந்துட்டு டவுன் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக உங்களை ஒதுக்கி வச்சு அவங்க ஒரு குரூப் மாதிரி சேர்ற மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் ஃபீல் பண்ணணும், உங்களை வந்துட்டு ஒரு காமெடி பீஸாக மாற்றிட்டு உங்களை கொஞ்சம் கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணுன்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ்ஸில் இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இருக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் பற்றி சில கமெண்ட்ஸ் சொல்லி உங்களை வந்துட்டு நீங்கள் அசிங்கப்படுற மாதிரி, உங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் டவுன் ஆகணும் உங்கள் எனர்ஜின்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே, உண்மையில் பார்க்க போனால் அவங்க தான் க்ளவுன், நீங்கள் கிடையாது, அவங்க தான் க்ளவுன். ரிவெஞ்ச். ஓகே, இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட ஒரு பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால அவங்க எதுவுமே பண்ண முடியல. உங்களை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணணும்னா இந்த மாதிரி சில நார்மலான சில விஷயங்களில் அவங்கள சொன்னோம்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம் செய்ய, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, நீ ஏன் இப்படி கேவலமாக இருக்கு, உன்னோட மேக்கப் இப்படி இருக்கு, உன்னோட நெயில்ஸ் இப்படி இருக்கு, உன்னோட ஸ்மைல் நல்லா இல்லை, உன்னோட ஸ்லிப்பர்ஸ் இப்படி இருக்குது, இந்த மாதிரி சின்னதாக விஷயங்கள் நோட் பண்ணி உங்களை பண்ணுற மாதிரி இருக்கு. உன்னோட ஸ்கின் இப்படி ஒரு மாதிரியாக இருக்குது, உன்னோட ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பழி வாங்குறாங்களாமா. அந்த மாதிரி ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களை டவுன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக ஆகிறதுக்காக. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை பற்றி எதுவும் கவலைப்பட போகிறதுக்கு கிடையாது, கவலைப்படுறதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனான பர்சன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜுஜுப்பி விஷயத்துக்கெலாம் நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் யார் க்ளவுன், யார் நீங்கள், யார் உங்களுக்கு தெரியும். உங்களோட ஒர்த் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்களை மற்றவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்களை யாரும் நீங்கள் இதுக்கு தான் லாயக்கு, நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மற்றவங்க சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பர்சன் கிடையாது. சொல்லும் போது 555. ஓகே, அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஒர்க் தெரியும். அவங்க சொல்லி தான் நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. அவங்கள அப்படி சொல்லும் போது நீங்கள் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறீங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும், தூங்குங்க. எந்த டென்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கோங்க, தூங்குங்க. ஓகே, ஏதாவது மைல்டாக எதனா சாங்ஸ் கேட்டுகிட்டே படுங்க. எந்த விஷயத்தையும் யோசிக்காது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு தி எண்டுன்றது கண்டிப்பாக இருக்குது. அதனால் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள் இந்த விஷயத்துக்காக. கண்டிப்பாக அந்த டைம் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். யாராவது ஒருத்தவங்க மூலமாக. சில டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களில் சில பேர் எப்படி இருக்கீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்றது டைரெக்டாக அடி கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பழகலை, நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்து பழகினவங்க, மற்றவங்ககிட்ட வாங்கினது கிடையாது. யாரும் உங்களுக்கு எதுவும் பண்ணதும் கிடையாது லைஃப்பில். அதனால் நீங்கள் உங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு நைட் தூக்கம் இல்லாமல் அதே நிறைய ஒரு ஹர்ட் ஆகிட்டு ஒரு பெயின் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் கொட்டவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல், இன்கேஸ் நீங்கள் ஒரு மேரிடாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கூட இதை பற்றி பேசாமல், ஏன்னா உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட பேசினாலும் உங்கள் குழந்தைங்க அந்தளவுக்கு மெச்சூர்ட் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கடவுள்கிட்ட மட்டும்தான் இந்த விஷயங்களை பேச முடியும்.
அந்த விஷயங்களை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். இன்கேஸ் கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுத்து இல்லை உங்களுக்கு இன்ட்யூஷனில் ஏதோ ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு கேட்கணும்னு தோணும்போது அந்த பர்சன் கிட்ட உங்கள் சர்க்கிளில் இருக்கிற உங்களோட சிஸ்டராக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இவங்க நல்ல பர்சன், நம்மளை பற்றி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது, நல்ல யோசிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அந்த பர்சன்கிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க. இல்லை உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைன்னா அந்த பர்சன்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களால முடிஞ்சதுன்னா அவங்க எதனா ஒரு விஷயம் செய்வாங்க. ஓகே, நீங்கள் ஒருத்தங்கிட்ட உங்களுடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆவீங்க. சில பேருக்கு பேசுகிறதுக்கு கூட எனக்கு யாரும் கிடையாது, பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது. அப்படி இல்லை, கடவுள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் யூனிவர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு என்ன டைம் வரணும். அந்த டைம் வந்துச்சுன்னா எல்லாமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நடந்துடும். எல்லாமே அந்த டைம் வர வரைக்கும் நம்ம அதை தாக்கு பிடிக்கும். சில விஷயங்களை நம்ம தாங்கி தான் ஆகணும். எல்லாமே ஒரு ரீசன்னால தான் நடக்கிறது. சரி, கண்டிப்பாக ஃபினான்ஷியல் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யாருன்னா ஃபாரின் கண்ட்ரியில் வேறு கண்ட்ரி ஸ்டேட் போகிற விஷயமா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது விஷயம் தள்ளி தள்ளி போகுதுன்னா அந்த விஷயம் நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.